மீண்டும் ஒரு அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரம். வணக்கம். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது 22 ஏக்கர் நிலம், அதாவது 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களை வைத்து போலி ஆவணங்களை வைத்து மோசடியாக எழுதி பெற்றதாக ஒரு புகார் கரூர் நகர காவல் நிலையத்தில் கடந்த மாதம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் பேரில் வாங்கல் காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பெயர் சேர்க்கப்படுவதற்கு முன்பாகவே தன்னை கைது செய்யக்கூடும் என்று இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வேண்டி முன்ஜாமீன் கேட்டு கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 25ஆம் தேதி ஏற்கனவே ஒரு முறை முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்திருந்தார். ஆனால் அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக 2வது முறையாக இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சண்முக சுந்தரம் மீண்டும் இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளை ஒத்திவைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.